ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேகா கிட்ட பேசினதை வச்சு மீனாவும் அவங்க அம்மாவும் வந்து இவரை போட்டு திட்டுறாங்க சத்யாவை. அவகிட்ட இனிமேல் பேச்சே வச்சுக்கக்கூடாதுன்னு. அப்புறம் இவங்க சத்யா என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயத்த முத்திக்கிட்ட சொல்ல முத்தி என்ன பண்ணுறாருன்னா சரி அவங்க எதுவும் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரேகா அப்பா கிட்டேயே போய் நீங்கள் லவ் பண்ணுறத சொல்லு அப்படின்னும் போது சொல்ல இவர் கொஞ்சம் பயப்படுறாரு. நான் வேணா கூட வரேன், ஆனால் நீ தான் போய் சொல்லணுன்ற மாதிரி சொல்ல இவர் என்ன பண்ணுறாரு சத்யா போய் அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. ரேகா அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி நானும் ரேகாவும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ என்கிட்ட சொன்ன விஷயம்லாம் ரைட்டு தான், ஆனால் இப்படி தயங்கி நிற்கிற உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தா அப்படின்னும் போது எங்கள் மாமா தான் அப்படின்ற மாதிரி காமிக்க உங்கள் மாமாவுக்கு எப்படி உன் மேலே அக்கறை இருக்கும் அதே மாதிரி என் பொண்ணு நினச்சி எனக்கு அக்கறை இருக்கும், அதனால் நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு சத்யா வந்துடுறாரு. வந்து இந்த விஷயத்தெல்லாம் முத்திக்கிட்ட சொல்ல முத்தி என்ன சொல்கிறாருன்னா அப்போ நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம், அதை யோசிச்சு சொல்கிறேன்னு இருக்கார்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிறந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவார்டுக்காக என்ன பண்ணுறாங்க, ரோகிணி வந்து மனோஜை கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, அதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க மனோஜும் என்ன பண்ணுறாரு சரி கிளம்பி போகலான்னு கிளம்புறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா விஜயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிறந்த அம்மா பையன் போட்டிக்கு வந்து நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூப்பிட்ருக்காங்க, அதனால் நீ வாடா அந்த அவார்டை போய் வாங்கலாம், அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, உனக்கு நிறைய ப்ராஜெக்டும் அங்கே நிறைய கிடைக்குண்டா வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் என்ன பண்ணுறாரு முதல்ல முடியாதுன்றாரு. அவங்க கட்டாயப்படுத்தி கூப்பிட்றதுனால போக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க மாட்டாங்க, மனோஜை மட்டும் பார்த்த இவங்க ரோகிணி என்ன பண்ணுவாங்க சந்தோஷப்பட பின்னாடியே விஜயாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆக அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.